நந்தவனம் என்ற ஒரு கிராமத்தில் கந்தன் என்ற ஏழை விவசாயி இருந்தான். எங்க மழையே இந்த வருஷம் வரல, நாம ஏன் நம்ம பண்ணையார்கிட்ட போய் கேட்கக்கூடாது? இந்த தடவை உங்கள் நிலத்தை வந்து நாங்கள் குத்தகைக்கு வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்? நம்ம அந்த நிலத்தை நமக்கு கொடுப்பாரா இல்லை கொடுக்க மாட்டாரா? குத்தகைக்கு எடுத்துட்டு நாம் ஏதாவது பழங்கள் காய் இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் நம்ம கடன்களெல்லாம் அடைக்கலாம்ல, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல. நம்ம போய் அங்கே கேட்கலாமா அவர்கிட்ட? தெரியலையே சுந்தரி, நாம என்ன பண்றது? நமக்கு இந்த தடவை இப்படி அமையும்னு யாருக்கு தெரியும்? இந்த கடவுள் நமக்கு மழையவே கொடுக்கவே இல்லை. சரி வா, எதுக்கும் நம்ம ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட. அவர்கள் இருவரும் பண்ணையார் வீட்டிற்கு சென்றனர். ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமாங்கய்யா? உங்க நிலத்தை நான் கொஞ்சம் குத்தகைக்கு எடுத்துக்கலாம் ஐயா. மழையே வராதனால ரொம்ப கஷ்டப்படுறோங்கய்யா. கடன் வேற அதிகமாயிடுச்சுங்கய்யா. என்னப்பா கந்தா, நீ இப்படி சொல்ற? இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுப்பா. நீ நம்ம பண்ணையில வேலைக்கு வந்துடுறேன். எதுக்கு நீ போய் சொந்தமா போய் குத்தகைக்கெல்லாம் போட்டு நீ வேலை செய்யணும்? நீ நம்ம பண்ணைக்கு வேலைக்கு வந்துரு. நான் உனக்கு ஒரு நாளைக்கு நல்ல காசு தரேன், சம்பளம் உனக்கு நான் தரேன். மற்ற விவசாயிகளை பார்க்கலாம் உனக்கு நான் அதிகமா தரேன். சரியா? நீ என் நிலத்தையே பயிரிடு, ஓகேவா? இந்த பண்ணையாரு ரொம்ப ஆமாம்மா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் நம்மளை முன்னேறலாம் விட மாட்டாரு. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த குருவியை விரட்டி விடுங்கன்னு. இதுவே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு விரட்டி விடுங்க, அப்புறம் தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும். என்னன்னா சோறு தண்ணின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. நமக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? வேலையை பாருங்க. குருவி மன்னிச்சுக்கோ. கந்தனின் பார்வைக்கு முன்பாகவே அந்த குருவி மறைந்து விட்டது. ஆனால் கந்தனோ அதை பார்த்து தேடிக்கொண்டிருந்தான். இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தேவதை அவனிடம் வந்து, இங்கே தங்கியிருந்த குருவி நான் தான். உனக்காக நான் ஒரு பரிசினை வைத்திருக்கிறேன். நீ அதை வைத்து நன்றாக வாழ். கந்தன் தான் கண்ட கனவினை அதிகாலை எழுந்தவுடன் தனது மனைவியிடம் பகிர்ந்து கொண்டான். சுந்தரி, நான் எனக்கு நைட்டு ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு தேவதை நமக்கு பொக்கிஷம் வச்சிருக்கிறதா சொன்னேன். நான் சுற்றி தேடணும் சுந்தரி. அட போயா, நீ வேற. பொக்கிஷமாது கனவாது அதெல்லாம் சும்மாயா? நாம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும், இதுதான் நம்ம தலையில் எழுதியிருக்குது. நல்லா பாரு, இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். நாம் இப்படி கோழி மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுதா? நம்ம வீட்டை கூட பாரு மாற்ற முடியலை. மழை வந்தால் அப்படி ஒழுகுது உள்ள. இதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னமோ கனவு கண்டையான், கனவு யாரும் காணாத கனவு. போய் வேலையை பாரு. போய் தோட்டத்தில் போய் ஏதாவது வேளாண்மை செய், அப்போ தான் நாம் பொழைக்க முடியும். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிற? நீ நம்பவே மாட்டியா நான் சொல்கிறத? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த குருவி தான் என் கனவுல வந்துச்சு. அந்த குருவி தேவதையா மாறி என் கனவுல. இருவரும் வீட்டுக்குள் சென்று போய் பார்த்தபோது அங்கே பொக்கிஷங்கள் இருந்தன. குருவி தங்க முட்டையையும் ஆபரணங்களையும் அங்கே வைத்திருந்தது. நான் தான் சொல்லலையா பொக்கிஷம் இங்கே இருக்குதுன்னு? நான் நம்பிட்டேன். நாம் இதெல்லாம் விற்று நம்ம நிலைமை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த குருவிக்கும் நன்றி சொல்லுங்கள். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் குருவியை நான் ரொம்ப பேசிட்டேன். சுந்தரி மனம் மாறினார். இருவரும் சந்தோஷமாக இருந்தனர்.